திருமாவளவனுடைய கோரிக்கையை ஏற்று விஜயை கைது செய்தால் அதனுடைய எதிர்விளைவு என்னவாக இருக்கும்? உயிரிழப்புக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? விஜய் மாட்டிக்கிட்டாரு. யார் தனி விமானத்திலே தப்பித்து போனானா அவனை தலைவனாக பார்க்கிற தற்கூரி கூட்டம். இதற்கெல்லாம் காரணம் திமுக அரசுதான் என்று கொலைப்பழியை சாட்டுகிறார். தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கா இல்லையா? ஏன் திருமாவளவன் திமுக கூட்டணியிலே இருந்து கொண்டே இவர் மீது நடவடிக்கை எடுக்காததற்கான கோபத்தை பாஜகவிடம் சரணடையாமல் விஜய் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியாது. உடனடியாக ஆதவர்ஜனா கிளம்பி டெல்லிக்கு போறாரு. அது பார்த்தார் ஒரு கலவரத்துக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் காய் நகர்த்துகிறார்கள் என்கிற போது அதை விட்டு வைக்க கூடாது. நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். விசிக தலைவர் திருமாவளவன் அதிரடியான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாரு. காட்டமான முக்கியமான சில கேள்விகள் எழுப்பியிருக்கிறாரு. அது அவ்வளவும் தமிழக அரசியலில் தற்போதைய சூழலில் ரொம்ப முக்கியமாகவும் பரபரப்பான சப்ஜெக்டாகவும் மாறி இருக்கு. விஜய் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா விதமான முகாதாரமும் இருந்தும் நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விஜயோட அண்டர்டேலிங்கில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஆளும் அரசை நோக்கி கூட்டணி கட்சியாக இவரே எழுப்புறாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் பற்றி சில காட்டமான சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. பாஜக தான் அவரை ஏவி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், ரெண்டாவது இதே மாதிரி தான் ரஜினியை பயன்படுத்த முயற்சி பண்ணது, பட் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ரஜினிக்கு அதிகாரத்தின் மீது போதை இல்லை, ஆனால் இவருக்கு அந்த மாதிரி ஆசை அதிகமாக இருக்குது. ஸோ இவரை வச்சு ஒரு பெரிய பிளான் நோக்கி நகர்த்து வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு முக்கியமான பரபரப்பான ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் அவருக்கு அரசியலினுடைய ஆழம் அவருக்கு நேரடியாக அனுபவம் இல்லை என்றாலும் அனுபவம் மிக்கவர்களை மதிக்கக்கூடிய பண்பு அவருக்கு இருந்தது. அதனால கலை யதார்த்தம் என்பது நமக்கு சாதகமாக இருக்காது. நாம் காலடி எடுத்து வைத்தோம்னா கால் வச்ச இடம்லாம் கன்னிமட்டி தான் இருக்கும் அப்படிங்கிறத சுதாரிச்சுக்கிட்டு ஒரு கட்டத்திற்கு மேலே கொஞ்சம் ஒரு போக்கு காட்டி கொண்டே இருந்தார் நெடுங்காலமாக. அது வழியாக அவருக்கு சினிமா மார்க்கெட்லாம் உயர்ந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே வள்ளுவருக்கும் எனக்கும் காவிச்சாயம் பூச முடியாது, வள்ளுவர் நானும் தப்புச்சிட்டோங்கிற மாதிரி ஒரு முறை சொன்னார். அது எதற்காக திருமாவளவன் இந்த நேரத்தில் மேற்கோள் காட்டுறாருன்னா, மிகப்பெரிய காந்த சக்தி இருக்கக்கூடிய நடிகன் என்கிற வசீகரம் இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் போன்றவர்கள் தவிர்த்த இடத்துல விஜய் மாட்டிக்கிட்டாரு. விஜய் எல்லா மக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய திரைக்கலைஞனாக இருக்க வேண்டிய இடத்துல இருந்து நழுவி அரசியல் பேசுகிறோங்கிற பேரில் ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தணும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி மக்களை வரவழைக்கணும், எப்படி கூட்டத்தை கூட்டணும், எப்படி கலைந்து செல்லணும் என்பதற்கான எந்த முன் அனுபவமும் பயிற்சியும் எந்த விதமான வழிகாட்டலும் இல்லாமல் ஒரு தாந்தோன்றியாக ஒரு கூட்டத்தை உருவாக்கி 41 உயிரிழப்புக்கு காரணமாயிட்டு அது குறித்து வருத்தம் தெரிவிக்க வேண்டிய 72 மணி நேரம் கழிச்சு, ஏறத்தாழ 3 நாட்கள் கழித்து வெளியிட்ட அந்த இரங்கல் அறிக்கையாக இல்லாமல் அரசியல் கண்டன அறிக்கையாக சவால் விட்ட சிஎம் சார், நான் இங்கே தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸில் தான் இருப்பேன், முடிஞ்சா என்னை கைது பண்ணி பாருங்க என்று சொல்வதற்கு முயற்சி செய்கிறாரு. அது மறைமுகமாக என்ன சொல்கிறாரு, வேணும்னா என்னையை கைது செய்யுங்க, என் ஆளுகளும் மேலே கை வைக்காதீங்க அப்படின்னு வில்லனை பார்த்து ஹீரோ பஞ்சு டைலாக் பேசுகிற மாதிரி ஒரு டைலாக்கோடு அவர் முடித்தது என்பது அவருக்கு மனதில் ஈர உணர்வே இல்லை. அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு திருமாவளவன் அவர்கள். சொல்கிறாரு, ஹஸ்கி வாய்ஸில் பேசிட்டா சோகமாக மாறிடுமா அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போ இது ஒரு தவறான முன்னுதான். இதில் என்னென்னா நம்ம சிந்திக்க வேண்டியது என்னென்னா, விஜய் என்பது அல்ல, அதற்கு பின்னால் ஒரு பெருங்கூட்டம், வழிகேடான ஒரு கூட்டமாக இளைஞர்கள் கூட்டம் வழிகெடுக்கப்படுகிறது. அரசியல் படுத்தப்படாத கூட்டமாக ஒரு கூட்டம் உருவாகி கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய அந்த இளைஞர்களினுடைய எதிர்காலம் குறித்து திருமாவளவன் மிகவும் அக்கறையோடு கவலையோடு தான் அதை பதிவு செய்கிறார். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அத்துமீறல்களுக்கு பின்னால், இந்த வரம்பு மீறல்களுக்கு பின்னால் மது பழக்கம் ஒரு பெரிய காரணமாக இருக்குது. சரக்கடிக்கிறவங்க அதிகமான பேர் கூடியிருக்கிறாங்க. அதனால தான் இந்த நெரிச்சு கொண்டது, குழந்தைகளை கொண்டதுலாம் அது அந்த வெறி, ரசிக வெறி ஒரு பக்கம் இருக்கிறது மாதிரி, சரக்கை போட்டதுனால தான் ஒரு 7-8 மணி நேரம் கொஞ்சம் பேர் நின்றுருக்காங்கிற மாதிரி பொதுமக்களை சொல்லலை. அவங்க நெறிப்பட்டு செத்து போயிட்டாங்க. இதில் கொஞ்சம் பேர் அந்த மாதிரியான போதை கலாச்சாரத்துக்கு ஆட்பட்ட இளைஞர்களுடைய கூட்டமும் இதற்குள்ளே இருக்கிறது. இதெல்லாம் எதிர்காலத்திலே இளைஞர்களை எப்படி வழிகெடுக்க போகிறார்கள் என்பதற்கான ஒரு முன்னோட்ட காட்சி தமிழ்நாட்டில் இருப்பது ஒரு ஆரோக்கியமற்ற அரசியலினுடைய அடையாளமாக
திருமாவளவன் இதை பார்க்கிறார். ஒரு முக்கியமான ஒரு டைமென்ஷனாக அவர் வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, விஜய் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா வித முகாந்திரமும் இருக்குது உங்ககிட்ட. ஏன்னா எஃப்ஐஆரில் அவருடைய பேர் முதற்கொண்டு விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நடவடிக்கை எடுக்கக்கூடிய நபராக தான் அவர் இருக்காரு. போய் சைலண்டாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குறீங்க. அதை பயன்படுத்திட்டு அவர் அரசுக்கு எதிராக, முதல்வருக்கு எதிராக காட்டமாக பேசிட்டு இருக்கிறாரு. நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்கன்னா 2 பேருக்கு அண்டர்டேலிங் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை, எனக்கு தெரிந்து பொதுமக்களில் பலர் என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த சம்பவம் நடந்த அன்று ஒருவேளை ஜெயலலிதாவினுடைய ஆட்சி இருந்திருக்கும் என்று சொன்னால் விமான நிலையத்திலே வைத்து விஜய் கைது செய்யப்பட்டிருப்பார். அவர் பனையூர் இல்லத்துக்கு திரும்பி இருக்க மாட்டார், புழல் சிறைக்கு தான் திரும்பி இருப்பாரு என்று பொதுமக்களே பேசிக்கொள்றாங்க. ஆனா இங்க என்ன வேடிக்கையா இருக்கிறதுனா, ஜெயலலிதா எவ்வளவு பெரிய அதிரடி நடவடிக்கையை எடுத்தாலும் ஜெயலலிதாவை ஆதரிக்கக்கூடிய ஒரு மனப்போக்கு இங்கு இயல்பாகவே இருந்தது. ஜெயலலிதாவுடைய எல்லா அதிரடி நடவடிக்கைக்கு பின்னாடியும் நீங்க அது காஞ்சி சங்கராச்சாரியார் கைதாக இருக்கலாம், பல அதிரடி நடவடிக்கைகளாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கு பின்னாடியுமே ஒரு பொதுமக்களினுடைய வெகுஜன ஆதரவு எப்பொழுதுமே இருக்கு. ஆனா நீங்க திமுகவை பொறுத்தவரையில இந்த சம்பவம் நடந்த அடுத்த வினாடியே நிர்வாக கூட்டம் போட்டு தலைமைச் செயலகத்துக்கு போய் முதலமைச்சர் அரசு அதிகாரிகளோடு பேசி உடனடியாக மறுநாள் காலையில் போக வேண்டிய பயணத்தை கூட நள்ளிரவு பயணமாக மாற்றி அமைச்சர்களை எல்லாம் உடனடியாக அந்த அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று எல்லா விதமான வேலைகளையும் செய்து உடனடியாக போஸ்ட்மார்டம் இதெல்லாம் பண்ண செஞ்சு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மருத்துவ உதவிகள் செய்து நிவாரணம் அறிவித்து இவ்வளவும் செய்ததற்கு பின்பும் கூட இதற்கெல்லாம் காரணம் திமுக அரசு தான் என்று கொலைப்படியை சாட்டுகிறார். யார் தனி விமானத்திலே தப்பித்து போனானா அவனை தலைவனாக பார்க்கிற தற்கூரி கூட்டம், யார் தனி விமானத்துல இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக களத்திலே நின்றார்களோ அவர்கள் மேலேயே கொலை குற்றச்சாட்டை சொல்றாங்க. அப்ப திமுக எவ்வளவு நன்மை செய்தாலும் அந்த நன்மையை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் தான் இதுக்கு காரணமா இருப்பாங்க. ஏன்னா அது செந்தில் பாலாஜி ஊரு, இது கரூர், அதனால யாராவது அத்துமீறி இருப்பாங்க என்கிற வெறும் சந்தேகத்தையும் யூகத்தையும் பரப்புறாங்க. இப்ப உடனடியாக ஒரு வேளை திருமாவளவனுடைய கோரிக்கையை ஏற்று விஜயை கைது செய்தால் அதனுடைய எதிர்விளைவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ரியாக்ஷன் பார்க்காம அதை செய்ய முடியாது. ஆதவ அர்ஜுனா நேற்று நள்ளிரவுல, நேற்றுக்கு முன்தின நள்ளிரவுல ஒரு ட்வீட் பண்றாரு, எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு செய்கிறாரு. எப்படி நேபாளத்திலே அரசுக்கு எதிரான ஒரு கழகம் தோன்றியதோ, எப்படி இலங்கையிலே அரசுக்கு எதிராக ஒரு பெரிய கழகம் தோன்றியதோ, அது மாதிரி தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய புரட்சி வெடிக்குங்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை, உளவுத்துறையெல்லாம் எச்சரிக்கை அடைந்து ஏதோ வேற ஏதாவது திட்டம் இருக்கிறதா என்பதை கண்காணிக்கிற போது டெலிகிராம் வழியாக பல தாவேகாவினுடைய ரசிகர்கள் பேசிக்கொண்டதை பதிவு செய்கிறாங்க. பதிவு செய்து பார்த்தார், ஒரு கலவரத்துக்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள். ஏதாவது இந்த மாதிரியான அரெஸ்ட் நடந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய அளவிலே கவனத்தை திசை திருப்புவதற்கான ஒரு கலவரத்தை உண்டாக்கி, இந்த கலவரத்துக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக காரர்கள் தான் இதற்கு காரணம். அவர்கள் தான் தாவேகா தொண்டர்களை இந்த மாதிரி அத்துமீறலில் ஈடுபட்டாங்க என்று திசை திருப்புவதற்கான ஒரு திட்டமிடல் நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக ஆதவ அர்ஜுனா கிளம்பி டெல்லிக்கு போறாரு, அதுவும் தனி விமானத்துல போறாரு. ஒரு முதலமைச்சர், உள்துறை அமைச்சரை போல அவர் ஒரு அதிகாரமிக்க பதவியில் இருப்பவரை போல ஒரு தனி விமானத்துல போய் அமித்ஷாவை சந்தித்ததாக சில செய்திகள் கொண்டிருக்கிறது. அப்ப அவருடைய நடவடிக்கை என்னவாக இருக்குன்னா, நீங்க பாஜகவிற்கு அதிகமாக தேர்தல் நிதி கொடுத்த ஒரு லாட்டரி சீட்டு நிறுவனத்தினுடைய மருமகனாக இருக்கிறார். அவரு தாவேகாவினுடைய நிதி நிர்வாகத்தை அவர்தான் கவனித்துக் கொள்கிறார், அவர்தான் செலவு பண்றாரு என்று தகவல் சொல்லுகிறார்கள். புஷி ஆனந்த் தனிப்படை அமைத்து அவரை தேடுகிற ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாருமே தலைமறைவாகிட்டாங்க. அப்ப இவங்க மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியை நாடி, பாஜகவினுடைய உதவியை நாடி ஆதவ அர்ஜுனா பயணிக்கிறார் என்று சொல்லுகிற போது இந்த கட்சி எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்கிற அந்த கவலையைத்தான் திருமாவளவன் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்ப இவர்கள் என்ன திட்டத்தில் இருக்கிறார்கள்? இப்படியே விட்டுட்டோம்னா நாளைக்கு இது மாதிரியான நெரிசல் மரணங்களுக்கு, இது மாதிரியான மோசமான துர்ச்சம்பவங்களுக்கு, உயிரிழப்புக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? உயிரிழப்புக்கு எவன் காரணமா இருந்தானா அவனே அரசாங்கத்தின் மீது பழி சாட்டுறான். அதுல பெரிய வேடிக்கை என்னன்னா, அவர் அந்த கரூரினுடைய நிகழ்வுல தான் அந்த பேருந்திலே இருந்து பேசுகிற போதுதான் சொல்றாரு, காவல்துறைக்கு நன்றி, காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் நான் இங்கு வந்திருக்க முடியாதுங்கிறார். ஆனா உண்மை என்னன்னா, காவல்துறை அவரை தடுத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது, உள்ளே செல்லாதீர்கள் என்று 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே தடுத்து இருக்கிறார்கள். டிஎஸ்பி ஆதவட்ட சொல்லியிருக்காருன்ற நியூஸ் வெளியா இருக்கிறது. அதையும் மீறி அத்துமீறி தான் அவங்க நுழைஞ்சிருக்கிறாங்க. பல பேர் அவர் கண்ணு முன்னாடி தான் மயங்கி விழுந்தாங்க, பொத்து பொத்துன்னு விழுகிறாங்க. அதனாலதான் ஆம்புலன்ஸ் அழைக்கப்பட்டது. அதை எப்படி திசை திருப்புறாங்கன்னா, ஆம்புலன்ஸ் உள்ள வந்ததுனாலதான் நெரிசல் அதிகமாச்சு,
எப்படி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஒரு டயலாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு, நாங்க நடத்துற கூட்டத்துக்குள்ள எல்லாம் ஆம்புலன்ஸ் வருதுன்னு. அந்த டயலாக கொண்டு வந்து தாவேகாவினுடைய இந்த கூட்டத்துக்கு காரணமாக மாற்றி எப்படியாவது வந்து இந்த அரசின் மீதான பழியாக இதை மாற்றணும் அப்படிங்கிறத மிக தீவிரமா முனைப்பு காட்டும் போது அரசு எதற்காக இதை பார்த்து கொண்டு மெத்தனமாக இருக்கிறது? ஏன் அரசு இதை வந்து அலட்சியப்படுத்துகிறது? ஏன் உடனடியாக இத்தனைக்கும் ஆதவ அர்ஜுனா வந்து திருமாவளவனோட பயணித்தவரே, அந்த பாரபட்சம்லாம் அவர் பார்க்கல. என்னோடு பயணித்தவர், இதற்கு முன்னால் வந்து எங்களுடைய விசிகாவின் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் என்றெல்லாம் அவர் பார்க்கல. தவறு தான், யாராக இருந்தாலும் சரி, எனக்கு பழகியவனாக இருந்தாலும் சரி, என்னை பார்க்கிறவனாக இருந்தாலும் சரி, என்னை விட்டு வெகு தூரம் போனவனாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நீதியினுடைய அடிப்படையிலே, உடனடியாக சட்டத்தின் அடிப்படையிலே இந்த குற்றவாளிகள் வெளியில இருப்பது என்பது சரியான விஷயம் அல்ல என்பதை திருமாவளவன் தெளிவாக பேசியிருக்கு. வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கைது செஞ்சா என்னென்ன விஷயங்கள் ஏற்படும், அதை சரி பண்றதுக்கான ஒரு ஆலோசனை தான் இருக்காரு அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து குறிப்பிட்டிருக்கீங்களா? இல்ல, ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரையில சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதுக்காக தான் அவங்க ஒரு உடனடியாக வந்து ஒரு நீதிபதியின் தலைமையிலே ஒரு ஆணையத்தை அமைக்கிறாங்க. அருணா ஜெகதீசன் வந்து ஒரு நேர்மையான ஒரு விசாரணையை வந்து ஏற்கனவே நடத்தியவர் என்கிற நற்பெயருக்குரியவர். எந்த விமர்சகர்களாலையும் அவரை வந்து யாருமே வந்து தவறாக யாருமே கருத்து சொல்ல முடியாத அளவிற்கு அவர் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவராக இருக்கிறாங்க. அதனால அந்த ஆணையத்தை அமைத்து அவர்கள் கொடுக்கிற அறிக்கைகள், ஆலோசனைகளின் வழியில தான் இது நடத்தப்பட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அவர் சட்டத்தின் வழியாகத்தான் தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று ஸ்டாலின் நினைக்கிறார். எஃப்ஐஆர்ல, காவல்துறை எஃப்ஐஆர்ல விஜயுடைய பேர் ஒரு முக்கியமான விஷயமா சேர்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து அவரோட டிலே தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு முக்கிய காரணம் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது வந்து எதுக்கு வந்து தனிநபர் விசாரணைக்காக வந்து காத்திருக்கணும், ஒரு அறிக்கைக்காக காத்திருக்கணும், இம்மிடியா வந்து நடவடிக்கை எடுக்கலாம்ல? ஏன்னா அடுத்தடுத்த டைமென்ஷன் நோக்கி இது நகருது. பாஜக பேக் போன்ல வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விசாரணை குழு, பாஜக விசாரணை குழு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வீடியோவை போடுறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகராரு. இந்த ஸ்பேஸ் ஏன் வந்து முதல்வர் கொடுக்குறாருன்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, அதாவது தாவேகா காரர்களை வந்து தனிப்பட்ட முறையில் பழி வாங்குகிறார் என்கிற தேவையில்லாத ஒரு பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டாம் என்றவர் நினைத்துதான் உயிர் இழந்தவர்கள் எல்லாருமே நம்மளுடைய தமிழ் உறவுகள் என்று பொதுப்படையாக தான் பேசினார். இதை அரசியலாக மாற்றுவதற்கு நான் விரும்பவில்லை என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார். ஆனால் இதை அரசியலாக மாற்றுவதில் விஜய் பாஜக தொடங்கி விஜய் வரைக்குமே, பாஜக குரல் கொடுத்ததற்கு பின்புதான் விஜய்க்கு கொஞ்சம் தைரியம் வருது. அவர் ஏன் 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டாரு அப்படின்னா, அவருக்கு ஆதரவான குரல்களாக பாஜக பேச ஆரம்பித்து விட்டது. அப்ப அவரை வந்து என்டிஏ கூட்டணி வந்து கையில் எடுக்க போகிறதா, என்ன காரணத்திற்காக பாஜக இவரை பற்றி பேச, பாஜகவிடம் சரணடையாமல் விஜய் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியாது. மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை மையத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் விஜய் வந்து குற்றமற்றவராக மாறுவதற்கு அந்த ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க முடியும், அதற்கான வாய்ப்பை உருவாக்க முடியும். மாநில அரசினுடைய ஆணையம் என்பது நிச்சயமாக இவரை குற்றவாளியாகத்தான் சொல்ல போகிறது. அதனால இவரிருந்து தப்பிப்பதற்கு அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு டெல்லி தான். எப்படி வந்து அதிமுக பிரச்சனை வந்தா புறப்பட்டு கிளம்பி எடப்பாடி வந்து டெல்லிக்கு போறாரு, ஓபிஎஸ்க்கு பிரச்சனை வந்தா அவர் டெல்லிக்கு போனாரு, இந்த வரிசையில இப்ப தாவேகா வந்து சேர்ந்து விட்டது, செங்கோட்டையன் போனாரு. ரைட் சார். இப்போ இந்த விஷயத்தில் வந்து இப்போ யார் முந்திக்க போகிறாங்க? இப்போ வந்து சென்ட்ரலில் பாஜக முந்திக்க போதா, அல்லது வந்து இங்கே ஸ்டாலின் அவர்கள் முந்திட்டு ஃபாஸ்ட்டாக நடவடிக்கை எடுக்க போகிறா? எப்படி இந்த விஷயம் வந்து நகரப்போகுது? இல்லை, பாஜக வந்து இவரை எப்படி கையாளுவார்கள்? அதாவது கடைசி சனிக்கிழமை பாஜகவை ஆதரிப்பார்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. அது 3வது சனிக்கிழமையே முடிவுக்கு வந்துருச்சு. ஒரு தொடர் கதையை எழுதுவாருன்னு நம்ம நினைச்சோம், அது சிறுகதை போல முடிந்து விட்டது. சீக்கிரமா வந்து அந்த கிளைமாக்ஸ் வந்துருச்சு என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் பல பேர் வந்து அரசியல் விமர்சகர்கள் பல பேர் அந்த கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல திமுகவை எதிர்ப்பதற்கு எனக்கு ஒரே வாய்ப்பு வந்து என்டிஏ கூட்டணி தான், அதனால நாம வந்து திமுகவை முதல் தீமையை நம்ம வீழ்த்தி விடுவோம் என்றெல்லாம் பேசுவார், ஒரு டைலாக் பேசுவார் என்று பல பேர் எதிர்பார்த்தாங்க. அவருக்கு விஜய்க்கு கொடுக்கப்பட்ட திட்டமிடல் என்னன்னா, சிறுபான்மை வாக்கு வங்கியை பிரிக்க வேண்டும், முதல் தலைமுறை வாக்காளர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்களின் வாக்கை திமுகவுக்கு செல்ல விடாமல் தடுக்க வேண்டும். எனவே ஒரு பெரிய வீழ்ச்சியை திமுகவுக்கு உருவாக்குவதற்கு திமுகவின் அடித்தளமாக இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களினுடைய வாக்கு வங்கி, அடுத்த தலைமுறை வாக்காளர்கள் யாரும் திமுகவிலே போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக தடுப்பதற்கான ஒரு முயற்சி. 2 தான் அவருடைய இலக்கு. அப்ப இதை மட்டுமே அவர் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட். அதை தாண்டி இவர் என்ன செய்யறாருன்னா, இந்த மாதிரி ஒரு விபரீதத்திலே மாட்டிக்கொண்டதன் காரணமாக, இந்த உயிரிழப்பிலே மாட்டிக்கொண்டதன் காரணமாக நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு அவர் உட்படுத்தப்படுவார், நீதிமன்றம் இவருக்கு கண்டனம் தெரிவிக்கும், சட்டம் வந்து இவரை தண்டிக்கும் என்கிற இடத்தை நோக்கி நகர்வதற்கு ஒரு அச்சத்திலே இவர்கள் எல்லாம் உறைந்திருக்கிறார்கள். அதனாலதான் பல பேர் தலைமறைமாகவும் சுவிட்ச் ஆஃபாகவும் இருக்காங்க. சரி சார், இப்ப சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். திருமாவளவன் கேட்கிறாரு, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கா இல்லையா? அதாவது பாஜகவோடு திமுக மறைமுக கூட்டணியில் இருக்கிறது என்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து மேடைதோறும் விஜய் செய்தார். இப்போ அதற்கு நேர் எதிராக திமுகவோட தான் தாவேகா இருக்கு என்று ஒரு டைலாகை வந்து கிரியேட் பண்ணுவதற்கு
திருமாவளவன் சில சந்தேகங்களை எழுப்புகிறார். ஏன் திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியிலே இருந்து கொண்டே இவர் மீது நடவடிக்கை எடுக்காததற்கான கோபத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப அதே போல வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக இருக்கிறவர்கள் எல்லாருமே இந்த கேள்வியை வந்து எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள். சண்முகத்துல இருந்து பல பேர் வந்து எதற்காக விஜய் பாதுகாக்கப்படுகிறார் என்று ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. சமூக பதட்டம் வந்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக படிநிலையிலே தான் இந்த விசாரணையை வந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று ஸ்டாலின் விரும்புகிறார். ஆனால் தாவேகாக்காரர்கள் விஷம பிரச்சாரத்திலே ஈடுபட்டு இந்த அரசின் மீதான பழியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிற காரணத்தினால விரைவிலே விஜய் கைது செய்யப்படுவார். முதல் கட்டமாக இந்த தனிப்படை வந்து புஷி ஆனந்தை நெருங்கி விட்டது. ஆதவர்ஜனா திரும்பி வருகிற போதே அதற்கான கைது வாரண்டுக்கான எல்லா ஏற்பாடும் தயார் நிலையில இருக்கிறது. எனவே காவல்துறையினுடைய விசாரணை வலயத்திலே முதற்கட்டமாக இவர்கள் அத்தனை பேருமே கைது செய்யப்படுவார்கள், நீதியின் முன்னால் நிறுத்துவார்கள். ஸ்டாலின் ஒருபோதும் விஜயோடு சமரசம் செய்து கொள்ள மாட்டார். ஆனா மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவோட கட்ஸ் வந்து ஸ்டாலின்கிட்ட இல்ல, இவர் வந்து ஒரு மாதிரி பம்பை தான் செய்யறாரு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து திமுக ஆதரிக்கிறவங்களே கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரியான இல்ல, ஜெயலலிதாவுக்கு பின்னால் ஒரு பார்ப்பன லாபி, அவர் எந்த தவறை செய்தாலும் அதை முட்டுக் கொடுப்பதற்கு ஒரு பார்ப்பன லாபி வேலை செய்து கொண்டே இருந்தது. எப்படி சொல்ல முடியும்? சங்கராச்சாரிய கைது செய்வது பார்ப்பன லாபி வந்து அதுக்கு எதிராக தான் நினைச்சு. இல்ல, அது எப்படின்னா நீண்ட காலமாக அது ஒரு பங்காளி சண்டை மாதிரி, அவர்கள் சொந்த சாதிக்குள்ளே நடந்த ஒரு சண்டை மாதிரி, அது குடும்ப சண்டையாகத்தான் பார்த்தாங்க. அதை தீர்த்து வைப்பதற்கு தான் முயற்சி பண்ணாங்க. நீங்க இதே மாதிரி சங்கராச்சாரியாரை வந்து கைது செய்வதற்கு கலைஞர் உத்தரவு போட்டிருந்தால் அதை ஒரு இனப்பகையாக பார்ப்பார்கள். இதை இனப்பகையாக யாருமே பார்க்கல. அது என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க, மறுபடியும் அவங்களுக்குள்ள கூடிக்கிடுவாங்க என்கிற இடத்தை நோக்கி அதை நகர்த்தினார்கள். அதனால பேசி தீர்ப்பதற்கு எந்த ஒன்றிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அதிகார மையங்களிலே ஒரு பார்ப்பன லாபி ஜெயலலிதா எவ்வளவு தவறுகள் செய்தாலும், மகாமகம் குளத்துல போய் குளிக்கும் போது 58 பேர் இறந்து போன அந்த காலகட்டத்தில் எந்த தவறு செய்தாலும் நீங்கள் வந்து அவரை காப்பாற்றுவதற்கான ஒரு லாபி இருந்துச்சு. ஸ்டாலின் போன்றவர்களுக்கு, திராவிட இயக்கத்துக்காரர்களுக்கு அப்படி ஒன்று இல்லை. அதனால தவறே செய்திருந்தால் கூட அவர்களை தண்டிப்பதிலே அவர்களுக்கு ஒரு சிறிய தயக்கம் இருப்பதற்கு பின்னணியாக இதைத்தான் நான் பார்க்கிறேன். இப்போ ஒரு ஆளும் அரசுக்கு விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை பார்த்து பயப்படக்கூடிய இடத்துல, அதாவது இதெல்லாம் பார்த்து தான் நடவடிக்கை எடுக்கணுன்ற இடத்துக்கு தான் வந்து ஒரு ஆளும் அரசு தள்ளி இருக்கிற விஜய் அவர்கள். விஜயை பார்த்து வந்து அச்சப்படுவது என்கிற இடத்தை நோக்கி சில பேர் நகர்த்துகிறார்கள். இந்த அரசாங்கம் வந்து அவர்களை பார்த்து அச்சப்படுத்துறாங்க. ஆனால் என்னன்னா, இளைஞர்களை வந்து நீங்க எல்லா அணில்களையுமே சங்கிகளாக மாற்றுவதற்கான ஒரு வேலை திட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்திற்கு மேல தாவேகா என்பது பாஜகவோடு கரைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அல்லது அவர்களோடு உடன்பாடு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதை ஆதவர்ஜனா போன்றவர்களுடைய லாபி நகர்வதை பார்த்தா முழுக்க முழுக்க வந்து அதைத்தான் திருமாவளவன் மிகுந்த கவலையோடு பார்க்கிறார். பாஜக வந்து தமிழக வெற்றி கழகத்தை கையிலே எடுத்து விட்டால், விஜய் ரசிகர்களை கையிலே எடுத்து விட்டால், அவர்களால் வந்து தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் வேர்பதிக்க முடியாமல், கால் பதிக்க முடியாமல் அவர்களுடைய கூட்டம் இருக்கிறது. அவர்கள் அரசியல் மிகவும் எளிதாகிவிடும். அதை நோக்கி அவர்கள் காய் நகர்த்துகிறார்கள் என்கிற போது அதை விட்டு வைக்கக்கூடாது, பகையிலே மிச்சம் வைக்கக்கூடாது, நெருப்பிலே மிச்சம் வைக்கக்கூடாது என்று சொல்வார்கள். அதைத்தான் திருமாவளவன் வலியுறுத்துகிறார். ஸ்டாலின் அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுப்பார். சார், ஸ்டாலின் ஒரு நடவடிக்கை எதை நோக்கி இருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.